வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அட்வொகேட் ஆர் முகுந்தன். கோயில் நிலத்துக்கு எதிரிடை அனுபவ பாத்தியம் என்று சொல்லக்கூடிய அட்வர்ஸ் பொசஷன் என்ற சட்டம் பொருந்துமா என்ற கேள்விக்கு மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் சமீபத்தில் ஒரு முக்கிய தீர்ப்பின் மூலம் விடையளித்திருக்கிறார்கள். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அட்வர்ஸ் பொசஷன் என்றால் என்ன? எதிரிடை அனுபவ பாத்தியம். ஒரு சொத்தின் உரிமையாளருக்கு தெரிந்தே அவருக்கு எதிராக ஒருவர் அந்த சொத்தை ஆக்கிரமித்து கொண்டிருந்தால் அந்த சொத்தின் உரிமையாளர் 12 ஆண்டுகளுக்குள், லிமிடேஷன் ஆக்ட் படி 12 ஆண்டுகளுக்குள் அந்த இடத்தை ஆக்கிரமித்திருப்பவரை அந்த இடத்தை விட்டு காலி செய்ய வழக்கு தொடர வேண்டும். அப்படி 12 ஆண்டுகள் ஆகிவிட்டால் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றால் அந்த இடத்தை ஆக்கிரமித்திருப்பவருக்கு அட்வர்ஸ் பொசஷன் என்று சொல்லக்கூடிய எதிரிடை அனுபவ பாத்திய உரிமை வந்துவிடும். ஆனால் அதில் பல நிபந்தனைகள் இருக்கிறது. அந்த பொசஷன் என்பது ஓப்பனாக இருக்கணும், ஹாஸ்டலாக இருக்கணும், கண்டினியூஸாக இருக்கணும், இட் ஷுட் பி அகேன்ஸ்ட் த ட்ரூ ஓனர். இப்படி அதில் பல நிபந்தனைகள் இருக்குது. இதை பற்றியெல்லாம் டீட்டெயிலாக நம்ம சேனலில் வீடியோஸ் போட்டிருக்கிறோம், பார்த்துங்க. அட்வர்ஸ் பொசஷன் என்பதுக்கு ஒரு தனி பிளேலிஸ்ட் கொடுக்குறேன், அந்த பிளேலிஸ்ட்டில் பார்த்துங்க. இப்போது இந்த அட்வர்ஸ் பொசஷன் என்று சொல்லக்கூடிய இந்த எதிரிடை அனுபவ பாத்தியம் கோயில் நிலங்களுக்கு பொருந்துமா? சென்னையில் விருகம்பாக்கத்தில் உள்ள அருள்மிகு சுந்தர வரதராஜ பெருமாள் கோயில், இந்த கோயிலுக்கு சொந்தமான இடம், நிலம் 240 ஆண்டுகளாக அந்த கோயிலுடைய அனுபவத்தில் இருப்பதாக அந்த கோயில் தரப்பில் சொல்லப்படுகிறது. அந்த இடத்தினுடைய வருவாய் ஆவணங்களும் அந்த ஏற்கனவே அந்த கோயிலின் பெயரில் தான் இருந்திருக்கின்றன. ஆனால் 98ஆம் ஆண்டு நடைபெற்ற இந்த டிஎஸ்எல்ஆர் ஒரு சர்வேயின் போது இந்த வருவாய்த்துறை ஆவணங்களில் அது சர்க்கார் புறம்போக்கு என்று கிளாசிஃபை செய்யப்பட்டு விட்டது. அதாவது அரசு இடம் என்று கிளாசிஃபிகேஷன் செய்து விட்டார்கள். அதற்கு பிறகு அதை தற்போது சிஎம்ஆர்எல் என்று சொல்லக்கூடிய அந்த மெட்ரோ ரயில் ப்ராஜெக்டுக்காக அதை கையகப்படுத்தவும் செய்திருக்கிறாங்க. இந்நிலையில் கோயில் நிர்வாகத்தின் சார்பில் ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறாங்க. 2023ஆம் ஆண்டு கொடுக்குறாங்க. ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுத்து இதை மீண்டும் அந்த இடத்தினுடைய பட்டாவை தவறுதலாக சர்க்கார் புறம்போக்கு என்று இருப்பதை மீண்டும் கோயில் பெயருக்கு மாற்றித்தர வேண்டும் என்று ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறாங்க. அதை அரசு பரிசீலிக்கவில்லை. அதனால் அந்த கோயில் நிர்வாகத்தின் சார்பில் மிகு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ரிட் மனு தாக்கல் செய்கிறாங்க. அந்த ரிட் மனுவில் அரசு தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, 1998ஆம் ஆண்டு வருவாய்த்துறை ஆவணத்தில் அது சர்க்கார் புறம்போக்கு என்று கிளாசிஃபை செய்யப்பட்டிருக்கு. அப்போ 3 ஆண்டுகளுக்குள் அவங்க கேட்டிருக்கணும். ஏன்னா அந்த சட்டம் இருக்கு இல்லையா, அந்த செட்டில்மெண்ட் ஆக்ட் படி 3 ஆண்டுகளுக்குள் அவங்க தவறுதலாக இருந்திருந்தால் கேட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ 22 ஆண்டு கழிச்சு கேட்குறாங்க. அதனால் அது ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல என்று அரசு தரப்பில் சொல்லப்பட்டது. இதை விசாரித்த மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு முக்கியமான ஒரு சட்ட கருத்தை தெரிவித்திருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இட் இஸ் வெல் செட்டில்டு ப்ரொபோஷன் ஆஃப் லா தட் தேர் கேன் பி நோ அட்வர்ஸ் பொசிஷன் அகேன்ஸ்ட் ஐடல் டெய்டி ஆர் டெம்பிள். அதாவது ஒரு வெல் செட்டில்டு பிரின்சிபல் அப்படின்னு சொல்கிறாங்க. சட்டத்தில் நன்கு நிர்ணயிக்கப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு கோயிலுக்கு எதிராகவோ அந்த கோயிலுடைய டெய்டி அந்த கடவுளுக்கோ அல்லது ஐடல் அந்த சிலைக்கு சொந்தமாகவோ இருக்கக்கூடிய நிலத்தில் யாரும் அட்வர்ஸ் பொசஷன் என்பது கிளைம் பண்ண முடியாது. இந்த லிமிடேஷன் ஆக்ட் என்று சொல்லக்கூடிய அந்த லிமிடேஷன் ஆக்டும் அதுக்கு இது போன்ற கோயில் நிலங்களுக்கு பொருந்தாது என்ற ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. சொல்லிட்டு இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இந்த மனுதாரர் கோயிலுடைய மனுவை அதிகாரிகள் பரிசீலித்து உரிய நடவடிக்கை, சட்டப்படி எல்லாருக்கும் நோட்டீஸ் கொடுத்து, மனுதாரர் அதில் இன்ட்ரெஸ்டட் பார்ட்டிஸ் எல்லாருக்கும் நோட்டீஸ் கொடுத்து விசாரணை நடத்தி 2 மாதங்களுக்குள் முடிவு செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க. இதுலேருந்து நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த முக்கியமான விஷயம் என்னென்னா, அட்வர்ஸ் பொசஷன் அல்லது லா ஆஃப் லிமிடேஷன் என்பது கோயில் நிலங்களுக்கு பொருந்தாது என்பது தான். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இந்த தீர்ப்புக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுபவர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.